ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேரளா டிஷ்ஷு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கேரளாவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து கொழா புட்டும் அதுக்கப்புறம் கடலைக்கறி. நான் வந்து 2 டிஷ்ஷு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடலைக்கறி வந்து நான் வந்து கேரளா ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். நான் கருப்பு கொண்டக்கடலையை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நான் வந்து நல்லா ஊற வச்சிடுறேன். கடலையை வந்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து கடலை வந்து நல்லா ஊறி இருக்குது. இது ஊறின பிறகு நம்ம வந்து குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்க்க போகிறேன். இதில் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நான் வந்து விசில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா வந்து என்னான்னு பார்க்கலாம். நம்ம இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு, சீரகம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து கடலை வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம வந்து கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மசாலா தாளிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது வேக வச்ச கொண்டக்கடலையை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம் நம்ம மிக்ஸியில். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்கலாம். இது சேர்த்துட்டு இது வந்து நல்லா பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறது இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இது 3 சேர்த்துட்டு இது வந்து வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் வந்து வேக வச்ச கொண்டக்கடலையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த மசாலாவும் கொண்டக்கடலையும் ரெண்டும் ஒன்றா வெந்து வரணும். அது வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துடலாம் நம்ம. கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி. அதுக்கப்புறம் உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்கேன் நான். அதனால் உப்பு இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா எல்லாமே கொண்டக்கடலை எல்லாம் மசாலா கூட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஒரு முறை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது 2 அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் வந்து சேர்த்துட்டேன். இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் வேணுன்றதுனால நான் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது திருப்பியும் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்கிறதுக்குள்ள அந்த தேங்காய் சேர்த்தும் இல்லையா, அந்த வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ளலாம். இப்போ நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறமா நல்லா மசாலா இது கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பெப்பர் பவுடரும் அதுக்கப்புறமா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. நான் சேர்க்காதே அப்படியே செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தாளிச்சிட்டேன். கொத்தமல்லி கூட கொஞ்சம் தூவிடலாம். இப்போ வந்து இது கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் வந்து புட்டு செஞ்சுருக்கேன். நான் வந்து கொழா புட்டு தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கேரளா டிஷ்ஷை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2.5
கப் அளவுக்கு நான் வந்து புட்டு மாவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெடிமேட் புட்டு மாவு தான் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இன்ஸ்டன்ட் புட்டு மாவு தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து ரோஸ்ட் ஆகிருக்கிற புட்டு மாவு தான் நான் சேர்க்குறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து தெளித்து தான் நம்ம வந்து தண்ணி பெசையணும். தண்ணி ஒரே முறை சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தெளித்து தான் பெசைய போகிறோம். இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பெசைஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பெசைகிறேன். உதிராக இருக்கிற மாதிரி பெசைகிறேன். இப்போ வந்து நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து பெசைஞ்சு தரலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இதை. அதுக்கப்புறம் நான் வந்து புட்டு குழா எடுத்திருக்கேன். பாருங்கள், இது தான் வந்து என்கிட்ட இருக்கிற புட்டு குழா. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஸ்டவ்வில் வைக்கிறேன். இது வந்து தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி மாவு வந்து கொஞ்சம் உதிராக இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போது தண்ணி தெளிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த புட்டு குழாவில் வந்து சேர்த்துறேன். முதல்ல நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புட்டு குழாவில். அதுக்கப்புறம் மாவு வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து பாதியாக தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துடுங்க. திருப்பி இன்னொரு முறை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நம்ம வந்து புட்டு குழா மேலே வைக்கலாம். இப்போ தண்ணி வச்சுருக்கோம் கொதிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபில் பண்ணின்னு இருக்கேன். இந்த புட்டு குழாவில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாட்டில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது வந்து ஆயின் இருக்குது. எனக்கு கரெக்டாக காட்ட முடியல. மேலெல்லாம் ஆவி வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சின்ட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மெதுவாக நம்ம வந்து குழாலேருந்து உள்ளேருந்து வெளியே தள்ளலாம். நம்ம மெதுவாக தள்ளலாம், இல்லைன்னா நமக்கு வந்து கட் ஆகிடும் அது. இப்போ பாருங்கள், இந்த புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்னொரு செட்டு புட்டு வச்சுருக்கேன். அதுவும் காட்டுறேன் நான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக புட்டு செய்யலாம். நம்ம பிகினர்ஸ் கூட செய்யலாம் இந்த புட்டை. இப்போ வந்து இந்த புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம வந்து தேங்காய், பால், சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொண்டைக்கடலை குழம்பு வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் தான் கொண்டைக்கடலை குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புட்டு, இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.